அனைவருக்கும் வணக்கம். HDFC Pixel Play கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த கிரெடிட் கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த கார்டை வாங்கி யூஸ் பண்றது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில இந்த HDFC கிரெடிட் கார்டுல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த HDFC Pixel Play கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய விதமான கஸ்டமைசபிள் ஃபியூச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது இவங்க ஆல்ரெடி டிசைன் பண்ண ஒரு சில கார்டோட இமேஜஸை காமிப்பாங்க. அதுல உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குதோ நீங்க அந்த டிசைனை சூஸ் பண்ணி அதே கார்டை உங்களால வாங்கிக்க முடியும். அதோட மட்டும் இல்லாம இவங்க காமிக்கக்கூடிய அவைலபிள் டேட்ல உங்களுக்கு எந்த டேட் சூட் ஆகுதோ அந்த டேட்டை நீங்க சூஸ் பண்ணி அதே உங்களோட ஸ்டேட்மெண்ட் டேட்டாவும் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இவங்க இந்த கார்டுக்கு கொடுக்கக்கூடிய 5% கேஷ்பேக்கை பொறுத்த வரைக்கும் டைனிங் அண்ட் என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி, டிராவல் கேட்டகரி, கிராசரி கேட்டகரி, எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரி, ஃபேஷன் கேட்டகரின்னு 5 விதமான கேட்டகரியை கொடுத்து ஒவ்வொரு கேட்டகரியிலேயே 2 பிராண்டை கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாச்சும் ஒரு 2 கேட்டகரியை நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய கேட்டகரியில இருக்கக்கூடிய பிராண்ட்ல இந்த கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது 5% கேஷ்பேக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய எந்த கேட்டகரியை சூஸ் பண்றது அப்படிங்கறத இப்பவே யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வீடியோவோட எண்ட்ல நான் ஒரு ஐடியா சொல்றேன். அப்புறம் 3% கேஷ்பேக்கை பொறுத்த வரைக்கும் அமேசான், பிளிப்கார்ட், பேஸாப் இந்த 3 ஆப்ல ஏதாச்சும் ஒரு ஆப்பை நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ல இந்த கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது 3% கேஷ்பேக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி சூஸ் பண்ணிருக்கக்கூடிய கேட்டகரியை 3 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதோட மட்டும் இல்லாம 100 ரூபாய்க்கும் கீழே நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த கேஷ்பேக்கை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் HDFCயோட ஸ்மார்ட் பை பிளாட்ஃபார்ம்ல நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு 5% கேஷ்பேக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சல் பிளே கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் இது ரூபே அண்ட் விசா வேரியன்ட் ரெண்டுலையுமே அவைலபிளா இருக்குது. சப்போஸ் நீங்க இந்த கார்டோட ரூபே வேரியண்ட்டை UPIயோட லிங்க் பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% கேஷ்பேக்கா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த கேஷ்பேக் எல்லாத்தையுமே ஃபியூயல் டிரான்சாக்ஷன், வேலட் லோடிங் மாதிரியான ஒரு சில கேட்டகரியில நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான கேஷ்பேக்கையும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இதை தவிர்த்து நீங்க பண்ணக்கூடிய மற்ற எல்லா டிரான்சாக்ஷன் அப்பவும் அன்லிமிட்டடா 1% கேஷ்பேக்கை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இங்க 1% அன்லிமிட்டட் கேஷ்பேக்னு சொல்லிட்டு இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லயே 15,000 ரூபாய் வரைக்கும் தான் இந்த கேஷ்பேக்கை நாங்க உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி இது அன்லிமிட்டடான கேஷ்பேக் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த 1% அன்லிமிட்டட் கேஷ்பேக்கை தவிர்த்து மற்றபடி இவங்க கொடுக்கக்கூடிய கேஷ்பேக் எல்லாமே லிமிட்டட் ஆனதுதான். ஒரு மாசத்துக்கு ஒரு கேட்டகரியில அதிகபட்சமா 500 ரூபாய் வரைக்கும் தான் கேஷ்பேக் கொடுப்போம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த கேஷ்பேக் எல்லாத்தையுமே கேஷ் பாயிண்டா தான் உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்படி கிடைக்கக்கூடிய ஒரு கேஷ் பாயிண்டோட வேல்யூ 1 ரூபாய் அப்படிங்கிற ரேட்ல உங்களோட அக்கௌண்ட்ல மினிமம் 1000 கேஷ் பாயிண்ட் ஆச்சா இருந்துச்சுன்னா உங்களால அதை ரெடீம் பண்ணிக்க முடியும். இந்த கேஷ் பாயிண்ட்டுக்கு 2 இயர்ஸ் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க இந்த கேஷ் பாயிண்டை யூஸ் பண்ணல அப்படின்னா இது எக்ஸ்பயர் ஆயிரும். இவ்வளவுதான் இந்த கிரெடிட் கார்டுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்காகவும் நீங்க இந்த பிக்சல் பிளே கிரெடிட் கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சார்ஜஸை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டோட ஜாயினிங் ஃபீ 500 ரூபாய். இதே 500 ரூபாயை செகண்ட் இயர்ல இருந்து வருஷம் நீங்க ஆனுவல் ஃபீயாவும் பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க இந்த கிரெடிட் கார்டை ஃப்ரீயாவே வாங்கிட்டு அப்படி இந்த கார்டை வாங்கி 90 நாளைக்குள்ள 20,000 ரூபாய் இல்ல அதுக்கும் அதிகமான அமௌண்ட்டை இந்த கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க எந்த விதமான ஜாயினிங் ஃபீயும் பே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி இந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள 1 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க நெக்ஸ்ட் இயருக்கான ஆனுவல் ஃபீயை பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாயினிங் ஃபீ அப்புறம் ஆனுவல் ஃபீயை லெஸ் பண்றதுக்கான டிரான்சாக்ஷன் லிமிட்ல நீங்க பண்ணக்கூடிய கேஷ் வித்ராவல் டிரான்சாக்ஷனை கணக்குல சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனோட டேட்டா பொறுத்து 20ல இருந்து 50 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடுக்குள்ளே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களால பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ண முடியல அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் நீங்க பே பண்ணி ஆகணும். நீங்க அப்படி மினிமம் டியூ அமௌண்ட்டையும் பே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க.
அந்த லேட் ஃபீ நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 100 ரூபாய்க்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா அப்ப எந்த விதமான லேட் ஃபீயும் நீங்க பே பண்ண தேவையில்ல. 100 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை நீங்க பே பண்ணாம இருக்கும்போது லேட் ஃபீயா எவ்வளவு அமௌண்ட்டை சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கோங்க. என்னதான் நீங்க மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ணி லேட் ஃபீல இருந்து தப்பிச்சிருந்தாலுமே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணாத வரைக்கும் இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட தான் செய்வாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்கான இன்ட்ரெஸ்ட் பர்சேஜ் அப்படிங்கிறது 3.75% பெர் மந்த், அதாவது வருஷத்துக்கு 45%. அப்புறம் நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி இஎம்ஐ டிரான்சாக்ஷன் பண்றப்போ 299 ரூபா வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீயா சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்க ஆல்ரெடி பண்ண ஒரு டிரான்சாக்ஷனை இஎம்ஐயா கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ 199 ரூபாய ப்ராசஸிங் ஃபீயா சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த இஎம்ஐயை நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்றதா இருந்துச்சுன்னா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்டோட 3% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு மூலமா உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டா கிடைச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்ல 40% வரைக்கும் உங்களால ஏடிஎம்லயும் வித்ரா பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி ஏடிஎம்ல அமௌண்ட்டை வித்ரா பண்ணும்போது நீங்க வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 2.5% அப்படி இல்லைன்னா 500 ரூபாய், இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இதுக்கு இன்ட்ரெஸ்டும் போடுவாங்க. நீங்க அமௌண்ட்டை வித்ரா பண்ண நாள்ல இருந்து அதை திரும்ப பே பண்ற வரைக்குமே இவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் பர்சேஜ் அப்படிங்கிறது நான் முன்னால சொன்ன சேம் பர்சேஜ் தான். நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபியூயல் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% ஃபியூயல் சார்ஜஸா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவே நீங்க இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மினிமம் 400 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் சிங்கிள் டிரான்சாக்ஷன்லேயே டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அப்ப இந்த மாதிரி ஃபியூயல் சார்ஜஸ் பிடிச்சாலும் அதை உங்களுக்கே ரீஃபண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு அதிகபட்சமா 250 ரூபாய் வரைக்கும் ரீஃபண்ட் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த கிரெடிட் கார்டோட லிமிட்டை கண்டுக்காம உங்க இஷ்டத்துக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா ஓவர் லிமிட் சார்ஜா பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஓவர் லிமிட் சார்ஜா நீங்க உங்க லிமிட்டை தாண்டி செலவு பண்ண அமௌண்ட்ல 2.5% அப்படி இல்லைன்னா 500 ரூபாய், இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பண்ணக்கூடிய எல்லா ரெண்டல் டிரான்சாக்ஷன் அப்பவும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூயல் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன ஃபியூயல் சார்ஜஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். அது கூடவே ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 15000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம ஃபியூயல் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்க ஒரே பில்லிங் சைக்கிள்ல 15000க்கு அதிகமான அமௌண்ட்டை ஃபியூயல் டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துக்கு 50000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஒரே மாசத்துல 50000க்கு அதிகமான அமௌண்ட்டை நீங்க யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷனா பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கிரெட், நோ புரோக்கர், செக் மாதிரியான தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணி எஜுகேஷன் ரிலேட்டடா ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. போன்பே, அமேசான் பே மாதிரியான வேலட்ல ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு அதிகபட்சமா 10000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம லோட் பண்ணிக்க முடியும். ஒரே பில்லிங் சைக்கிள்ல 10000க்கு அதிகமான அமௌண்ட்டை இந்த மாதிரியான வேலட்ல நீங்க லோட் பண்ணும்போது நீங்க லோட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. பேஸாப் ஆப்போட வேலட்டுக்கு மட்டும் இதுல எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆகுறதுக்கே ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். நீங்க ஒரு சேலரிடு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வயசு 21ல இருந்து 60க்குள்ள இருக்கணும். உங்களோட மாத வருமானம் அப்படிங்கிறது 25000க்கு அதிகமா இருந்தாதான் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகும். அதுவே நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருந்தீங்கன்னா உங்களோட வயசு 21ல இருந்து 65க்குள்ள இருக்கணும். உங்களோட ஐடிஆர் அப்படிங்கிறது 6 லட்சத்துக்கு அதிகமான அமௌண்ட்டா இருந்தாதான் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகும். இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். இந்த கிரெடிட் கார்டில் நிறைய விதமான கஸ்டமைசபிள் ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்தாலும் கேஷ்பேக்ல நிறைய விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நீங்க எந்த கேட்டகரியில அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கார்டை கஸ்டமைஸ் பண்ணிட்டா அது உங்களுக்கு ரொம்பவே ஒர்த்தா தான் இருக்கும். நீங்க ஒருவேளை இந்த கார்டை வாங்குற ஐடியால இருந்து எந்த கேட்டகரியை சூஸ் பண்றது அப்படிங்கிறது தெரியாம இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கறது மூலமா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க எந்த கிரெடிட் கார்டை வாங்குறதா இருந்தாலும் சரி அதோட பில் அமௌண்ட்டை கரெக்டான டைம்ல பே பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் போட்டு சொத்தெழுதி வாங்கிடுவான். உஷாரா இருந்துக்கோங்க. வட்டா.